பரமசிவ பரம்பொருள் நித்யானந்த பரமசிவமாய் இவ்வுருத்தாங்கி உயிர்தாங்கி இதுவாய் வெளிப்பட்டு 48 ஆண்டுகள் முடிந்து 49வது ஆண்டு துவங்குகிறது. இந்த நன்னாளிலே 49வது ஜெயந்தி திருநாளிலே, அவதார தின திருநாளிலே பரமசிவ பரம்பொருளின் பரம வெளிப்பாடாய் இருந்து அனைவருக்கும் பரமாத்வைதத்தை அருளி ஆசீர்வதிக்கின்றோம். அனைவருக்கும் பரமாத்வைதத்தை அருளி ஆசீர்வதிக்கின்றோம். பரமாத்வைத பிராப்திரஸ்து, சர்வ மங்கள பிராப்திரஸ்து, சர்வ ஐஸ்வர்ய பிராப்திரஸ்து, சர்வ ஆனந்த பிராப்திரஸ்து, தர்மார்த்த காம மோக்ஷ பிராப்திரஸ்து, ஞான சுக யோக போக சர்வாபீஷ்ட சித்திரஸ்து. எல்லோருக்கும் எல்லா மங்களமும் உண்டாகட்டும். ஆல்போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி மூங்கில் போல் சுற்றம் சூழ வாழையடி வாழையென 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வீர்களாக. கோப்ராஹ்மணேப்யோ சுபமஸ்து நித்யம், லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கோவும் பிராமணர்களும் சுபமாக இருக்கட்டும். உலகம் முழுமையும் சுபமாக இருக்கட்டும். எல்லோருக்கும் எல்லா மங்களமும் உண்டாகட்டும். எல்லோரும் எல்லா நன்மையும் பெற்று பேரானந்தத்தில் வாழ்வீர்களாக. 49வது ஜெயந்தி திருநாளிலே பரமசிவ பரம்பொருளின் நேரடியான செய்தி. மகா கைலாசத்திலிருந்து அனைவருக்கும் அகம் தனி உண்மை திரையாக நம் உள்ளம் நின்று நேரம் ஓடும் திரைப்படம் நாமே மறைந்தே காண்போம். இகம் பகிர்ந்த உண்மை நொடி நொடி வாழ்க்கை, நேரம் கையாள்வதே வாழ்வை கையாளுதல் என அறிவோம். பரம் உயர்முனை காலவிருத்தி புரிந்தே நேரம் தரம் அளவு உயர்ந்து ஜீவன் முக்த வெற்றி வாழ்வை பெறுவோம். நித்திய நிகழ்வில் நிலைத்திருந்து மன நேரம் கடந்த எதிர்வினையில் அடிமைத்தான் அல்லாது சாதனையால் நேரம் மாற்றி பரமவிருத்தி கண்டு ஜீவன் முக்த வெற்றி அடைவோம். ஆழ்ந்து கேளுங்கள். அகத்திலே இந்த காலம் எனும் திரைப்படம் ஓடுகின்ற திரை நாம் என்று உணர்ந்து திரைப்படத்திற்குள் சிக்காது திரையாக இந்த காலம் நம்மீது ஓடுவதை பார்த்து காலம் எனும் ரயிலில் அமர்ந்திருக்கும் பயணிகள் அல்ல நாம், காலம் எனும் ரயில் ஓடுகின்ற தண்டவாளம் நாம் என்பதை புரிந்து அகத்திலே ஜீவன் முக்தனாக முழுமையான சுதந்திரத்தோடு வாழ்தலும், இகத்திலே அகம் அப்படிங்கிறது சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி, இகம் அப்படிங்கிறது ஷேர்டு ரியாலிட்டி, பரம் அப்படிங்கிறது அல்டிமேட் ரியாலிட்டி. அகத்திலே காலம் எனும் திரைப்படம் ஓடும் திரை நாம் என்று புரிந்து இகத்திலே ஷேர்டு ரியாலிட்டியான இந்த இகத்திலே ஒவ்வொரு வினாடியும் நம் வாழ்க்கை என்பதை புரிந்து ஒவ்வொரு வினாடியையும் மேலாண்மை செய்வதே வாழ்க்கையை மேலாண்மை செய்வது என்று தெளிவாக புரிந்து வாழ்விலே வெற்றி அடைதலும், ஒவ்வொரு வினாடியையும் மேலாண்மை செய்து வெற்றி அடைதலும் பரத்திலே அல்டிமேட் ரியாலிட்டி, பரத்திலே கால விரிவை பற்றிய சத்தியங்களையும் உயர் மண்டலங்கள் வெர்டிக்கல் டைம் ஜோன்ஸ், உயர் லோகங்கள், உயர் உலகங்கள், உயர் மண்டலங்கள் இவைகளைப் பற்றிய அறிவும் தெளிவும் முழுமையாக அனுபூதியாய் பெற்று
இந்த கால விரிவும் உயர் கால மண்டலங்கள் உயர் உலகங்களை பற்றிய அறிவும் அனுபூதியும் நம்மை அகத்திலும் இகத்திலும் நம் காலத்தின் குணத்தையும் அளவையும் நமது விருப்பத்திற்கேற்றாற்போல் விரித்து ஜீவன் முக்த வெற்றி வாழ்க்கை வாழ்வீர்களாக. இதுதான் பரமசிவ பரம்பொருள் 49வது அவதார தினத்தில் அவதார தின மகோத்சவமாகிய இன்று, ஜெயந்தி மகோத்சவமாகிய இன்று அனைவருக்குமாக செய்தியாகவும் ஆசியாகவும் அனைவருக்குமான செய்தியாகவும் ஆசியாகவும் தீட்சையாகவும் சக்திபாதமாகவும் சக்தினீபாதமாகவும் பேரருள் ஆசியாகவும் அளிக்கின்றார். ஆழ்ந்து கேளுங்கள். அகத்திலே சப்ஜெக்டிவ் ரியாலிட்டியில ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். காலம் அப்படின்னு நீங்க நினைக்கிற கடந்த காலம் வெறும் நினைவுகள், அதுவும் நிகழ்காலத்துல இருக்கு. அதுவும் முழுமையான சத்தியம் இல்லை. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். எதிர்காலம் அப்படின்னு நீங்க நினைக்கிறதும் வெறும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நெகட்டிவ் எதிர்பார்ப்புகளும். நெகட்டிவ் எதிர்பார்ப்பு தான் பயங்கள், பாசிட்டிவான பயங்கள் தான் எதிர்பார்ப்புகள். பாசிட்டிவா உங்களுக்கு தேவையான ஒண்ணு நடக்கணும்னு நினைச்சா அது எதிர்பார்ப்பு எதிர்காலத்துல. உங்களுக்கு தேவையில்லாத ஒண்ணு நடந்துருமோன்னு நினைச்சா அது பயம். இந்த பயங்கள் எதிர்பார்ப்புகள் இந்த இரண்டின் தொகுப்பையும் நீங்கள் நிகழ்காலத்தில் தான் அனுபவிக்கின்றீர்கள். எதிர்காலம்னு ஒண்ணு கிடையாது. ஆழ்ந்து கேளுங்கள். பரம் அப்படிங்கிறது பரம சத்தியம், அல்டிமேட் ரியாலிட்டி. இந்த பரத்துல எப்படி கால விரிவு நடக்குது? கடந்த 5 நாள் சத்சங்கத்துல ரொம்ப தெளிவாகவும் விளக்கமாகவும் எப்படி ஒரு லோகத்திலிருந்து மேல் உலகங்களுக்கு செல்லும் பொழுது கால விரிவு நடக்கிறது அப்படிங்கிறதையும், இத பல்வேறு புராணங்கள் இருக்கிற வரலாற்று தரவுகளை வைத்து அது எவ்வளவு கன்சிஸ்டண்டா இருக்கின்றத அறிவியல் பூர்வமாக கடந்த 5 நாட்கள் சத்சங்கங்கள்ல ஆழமா நிரூபித்துக் கொண்டே வந்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு அதோட சாரத்தை சொல்றேன், கேட்டுக்கோங்க. இகம் அப்படிங்கிற இந்த ஷேர்டு ரியாலிட்டி, நம்ம எல்லாரும் பார்க்கிற இவ்வுலகம், இந்த வாழ்க்கை வெளி வாழ்க்கைன்னு சொல்லலாம், புற வாழ்க்கைன்னு சொல்லலாம். இந்த புற வாழ்க்கையில நீங்கள் முழுமையாக கிளாக் டைம் சென்டர்டா, அதாவது வாட்சை உபயோகப்படுத்தி நாம எல்லாரும் டைம் பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கோம் இல்லையா? இதுல ஒவ்வொரு வினாடியையும் முழுமையாக உபயோகித்து ப்ரொடக்டிவா இருந்து, ஆனா உள்ள அகத்துல சர்வ சுதந்திரமா டைம்லெஸ்னஸ்ல நித்திய நிகழ்வுல இருந்து வாழ முடியும். அகமான சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி, அதுல நித்திய நிகழ்வில் காலம் கடந்த காலம் அனைத்தும் நிகழ்கின்ற இந்த எட்டர்னல் நவ்ல நீங்க தான் திரைன்ற நித்திய நிகழ்வில் இருந்து கொண்டே இகத்துல ஒவ்வொரு வினாடியையும் முழுமையாக மேலாண்மை செய்து வாழ்வதும், பரத்துல இது ரெண்டையும் தாண்டிய காலத்தை பற்றிய பரம சத்தியங்களையும் எப்படி இந்த கால விரிவு நடக்குதுன்னு, அதாவது இங்க பூலோகத்திலிருந்து உயர உயர மண்டலங்கள் உயர உயர, உதாரணத்துக்கு ஸ்வர்கலோகத்துல ஒரு நாள், நமக்கு இங்க பூலோகத்துல 365 நாள். அதனாலதான் நடராஜ பெருமானுக்கு ஒரு ஆண்டிலே 6 வருஷம் 6 பூஜை 6 அபிஷேகம் தான். காரணம் என்னன்னா, சொர்க்கத்திலே சொர்க்கத்துக்கான தெய்வம் அவர், அங்கிருந்து வந்தவர். அதனால சொர்க்கத்துல அவங்க 6 கால பூஜை பண்றாங்க. அததான் இங்க நம்ம வருஷத்துக்கு 6 அபிஷேகமா பண்றோம். இந்த கால விரிவை பற்றி புரிந்து கொண்டோமானால் அது ரொம்ப சுலபம் இல்லையா? கொஞ்சம் அதுக்கு கான்சியஸா எஃபர்ட் போடணும், டைம் போடணும், அவ்வளவுதான். இது எப்படின்னாங்கய்யா, 10 ரூபா கொடுத்து ஒரு லாட்டரி வாங்கி
1000 கோடி ரூபாய் அந்த லாட்டரியில உங்களுக்கு பரிசு விழற மாதிரி தான். என்னன்னா ஒரு நல்ல செய்தி, இந்த லாட்டரி வாங்குற அத்தனை பேருக்கும் பரிசு. நீங்க மொத்தமா ஒரு 4-5 மணி நேரம், ஒரு 2-3 சத்சங்கம் ஸ்ரத்தையோடு இந்த காலத்தை பற்றி புரிந்து கொண்டீர்களானால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய சத்சங்கங்கள் வெறும் வார்த்தை அல்ல, அனுபூதியின் வெளிப்பாடு. என் உயிர் என்னவாக இயங்கிக்